அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவைக்கு ஒரு மனிதர் வந்து கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, மத்தா அக்கூனு முஹ்சினன், நான் எப்போது நன்மை செய்பவனாக ஆகியிருப்பேன்? நான் எப்போ நல்லவனாக இருப்பேன்? நான் எப்படி தெரிஞ்சுக்கிடுறது? அல்லது நான் கெட்டவங்கிறத நான் எப்போ தெரிஞ்சுக்கிடுறது? எப்படி தெரிஞ்சுக்கிடுறது என்று அந்த மனிதர் கேட்டார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பதில் சொன்னார், இதா கால ஜீரானுக்க, உன்னுடைய அண்டை வீட்டுக்காரர், உன் பக்கத்து வீட்டுக்காரங்க வலதுபுறம் இடதுபுறம் முன்னாடி பின்னாடி இருப்பாங்கல்ல, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க, உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க, அவங்க எக்ஸோ ஒய்யோ யாரோ விடாலும் இருக்கலாம். அப்போ அவங்க அந்த முஹ்சினுன், நீ நல்லவர், அந்த முஹ்சினுன், இவர் நல்லது செய்கிறவர் தான், இவர் நல்ல மனிதர் தான் அப்படின்னு உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களை பற்றி நல்ல விதமான சர்டிஃபிகேட் தரணும், மனசாட்சியோட. அப்போ நீங்கள் நல்லவங்க, நீங்கள் நல்லவர்னு உங்களை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்க. வைதா கால, அவங்க சொல்லிவிட்டால், வைதா காலம் அவங்க சொன்னால், இன்னக்க முசீவுன், நீங்கள் தீமை செய்யக்கூடியவர் அப்படின்னு அவங்க உங்கள் விஷயத்தில் சாட்சி சொல்வார்களே, ஆனால் அந்த முசீவுன், நீ கெட்டவன், நீ பாவம் செய்யக்கூடியவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதருக்கு சொன்னாங்க. இந்த செய்தி அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லி காட்டுறாங்க. சஹி இப்னு ஹிப்பான்கிற ஹதீஸ் நூலில் 525வது ஹதீஸாகவும், இப்னு மாஜாங்கிற ஹதீஸ் நூலில் 4223வது செய்தியாக இடம்பெற்று இருக்கிறது. அப்போ இந்த செய்தி நமக்கு எதை சொல்லுது அப்படின்னு சொன்னால், நம்முடைய அண்டை வீட்டுக்காரங்க, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களோட அந்யோன்யமாக இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லித்தருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸுகளில் பார்த்தோம்னு சொன்னால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எனக்கு அண்டை வீட்டுக்காரருக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் விஷயத்தை பற்றி எனக்கு அதிகமாக வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவரையும் என்னுடைய சொத்துல பங்குதாரராக, வாரிசுதாரராக ஆக்கி விடுவார்களோ என்று நான் எண்ணும் அளவிற்கு அண்டை வீட்டுக்காரருடைய உரிமையை பேணுவது குறித்து எனக்கு வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள் என்று சொல்கிறாங்க. அதே போல் நபி அவர்கள் சொன்னார்கள், மன்கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி ஃபல் யுக்ரிம் ஜாரஹு, யார் அல்லாஹ்வின் மறுமை நாளையும் உறுதியாக நம்புகிறார்களோ அவர் தன்னுடைய அண்டை வீட்டுக்கார இடத்துல அழகிய முறையில் நடந்து கொள்ளட்டும். யார் தன்னுடைய அண்டை வீட்டுக்காரருக்கு தொல்லை தருகிறாரோ அவர் சொர்க்கம் நுழைய முடியாது. இப்படியெல்லாம் ஹதீஸுகளில் வருது. ஆக நம்முடைய அண்டை வீட்டுக்காரருடைய விஷயத்தில் நாம் எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக நாம் நடந்து கொள்கின்றோமோ, நம்ம அண்டை வீட்டுக்காரருடைய உரிமைகளை மதித்து நாம் நடக்கணும், பேணி நடக்கணும். இப்படியான ஒரு சாட்சி நாம் நல்லவர் என்பதற்கான அடையாளமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ நம்ம நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமாக இருந்ததுன்னா, நம்மளை பற்றி ஒரு மூணாவது மனுஷனை விட்டு பக்கத்து வீட்டுக்கான்ட்ட, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் எப்படிங்க, நல்லவரா கெட்டவரா அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லணும், உண்மையிலே அவர் நல்ல மனுஷன் தான், அவரெல்லாம் எங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை, எந்த இடையூறும் கிடையாது, அவர் உண்டு, அவர் வேலை உண்டு, போயிட்டு வருவார், இருப்பார், தன்னால் முடிஞ்சது நல்லது செய்வார், ஆனால் யாருக்கு எந்த நாவாலேயோ கையாலோ அடுத்தவங்க எந்த தீங்கும் செஞ்சது கிடையாது, மனசார செஞ்சதில்லை அப்படின்னு நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க நம்மளை பற்றிய சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னா நாம் நல்லவங்க. இது கூட அல்லாஹ்விடத்தில் நமக்கு என்ன ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பாக கூட அதை அமைய பெறலாம் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுது. அப்போ ஒவ்வொரு மனிதனும் நமக்கு நாமளே ஒரு எண்ணம் வரும், நம்ம நல்லவனா கெட்டவனா அப்படின்னு நமக்கு நாமளே ஒரு எண்ணம் வந்ததுன்னா, இந்த மாதிரி ஒரு இதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா, நடைமுறைப்படுத்தி இதை ஒரு டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது நாமளே இப்போ சுய பரிசீலனை செய்து கொண்டு இதில் குறைகள் இருந்தால் வல்ல ரஹ்மான் என்னையும் உங்களையும் நம் சமூக மக்கள் அனைவரையும் சரியான பாதையில் வழி நடத்தட்டும். நிறைவாக நம்ம அடைந்தோம் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், மென்மேலும் அவர்களுக்கும் நமக்கும் மென்மேலும் அதன் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கூடிய அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வல்ல ரஹ்மான் தந்தல் புரியட்டும். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.